கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோனியார் தேவாலயத்தின் 191வது வருடாந்த திருவிழாவின் வேஸ்பஸ் ஆராதனை இன்று மாலை நடைபெற்றது. கொழும்பு பேராயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகை தலைமையில் வேஸ்பஸ் ஆராதனை இடம்பெற்றது. අපේ රට තුළ මීට අවුරුදු 6කට පෙර සිදුවෙච්ච ඒ භයානක ප්‍රහාරය පිළිබඳව எமது நாட்டில் 6 வருடங்களுக்கு முன் இடம்பெற்ற பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் பல கேள்விகள் உள்ளன. இந்த சம்பவத்தின் பின்னணியில் செயற்பட்ட குழு யார் என தேட எம்மால் இன்னும் முடியாமல் உள்ளது. காலத்தினால் இதனை மறந்துவிட இடமளிக்க முடியாது. அவ்வாறு நினைத்த அரசியல் தலைவர்கள் மற்றும் அரசு நிறுவனங்கள் அதற்கு பல்வேறு விளக்கங்களை வழங்கி இதனை மழுங்கடிக்க பாரிய முயற்சியை மேற்கொண்டனர். இந்த சம்பவத்தின் பின்னணியில் சர்வதேச அமைப்புகள், சர்வதேச நாடுகள் தலையிட்டுள்ளதா என நாம் தேடி பார்க்க வேண்டும். இவ்வாறான தேச துரோகிகள் சர்வதேசத்துக்கு காட்டிக் கொடுப்பதை போன்று இன்னும் காட்டிக் கொடுப்பதாக சந்தேகம் உள்ளது. ஜனாதிபதி ஆணைக்குழு அறிக்கையிலுள்ள முதல் 200 பணிப்புரைகளையும் நடைமுறைப்படுத்த எந்த அரசியல் தலைவரோ கட்சியோ இதுவரை செயற்படவில்லை என்பதுடன் அது தொடர்பில் உரிய பொறிமுறையொன்றும் ஆரம்பிக்கப்படவில்லை. அதுவே யதார்த்தம். சட்டமா அதிபர் திணைக்களம் இதுவரை எதுவும் செய்யாமல் இருப்பது வெட்கத்துக்குரிய விடயம். சில அரசியல்வாதிகளின் அதிகாரத்தின் கீழ் செயற்படும் இவ்வாறான திணைக்களங்கள் மற்றும் அரசாங்கத்தின் உயர் அதிகாரிகள் செயற்படும் விதத்தை நாம் கண்டிக்கின்றோம். கடந்த தேர்தல் காலத்தில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதிகள் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை என்பதை வருத்தத்துடன் தெரிவிக்கின்றேன். ஜனாதிபதி உண்மை மற்றும் நியாயத்துடன் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல ஊழல் மோசடி நாட்டிலிருந்து முழுமையாக அகற்ற மேற்கொள்ளும் அர்ப்பணிப்பை நாம் பாராட்டுகின்றோம். எனினும் தேசிய மக்கள் சக்தியின் கொள்கை பிரகடனத்தை எம்மிடம் சமர்ப்பித்து அன்று உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் வழங்கிய வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை. அது தொடர்பில் ஆரம்ப வேலை திட்டத்தை செயற்படுத்த முடியாமை வருத்தம் அளிக்கின்றது. දියත් කිරීමට නොහැකිවීම අප සසල කරවන්න කැයි කිව යුතුවේ.